அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரபலா கபர்ணா உமா பார்வதி காளி கைமவதீம் சிவா திருநயனி காத்யாகினி பைரவீம் சாவித்ரீம் நவயௌவனாம் சுபகரீம் சாம்ராஜ்யலக்ஷ்மீ பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 6ஆம் நாள் 20/6/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்து, இப்பொழுது இந்த பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனி மாதத்து பௌர்ணமியை முன்னிட்டு அவ்வாறாக இலங்கை திருநாட்டில் புகழ்பூத்த அம்பாள் ஆலயங்களிலே ஒன்றாக சிறந்து விளங்குகின்ற நைனயம்பதி ஸ்ரீ நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தினுடைய இந்த மகோத்சவத்திலே ரதோத்சவம் என்கின்ற தேர் திருவிழா, பொதுவாக வேட்டை திருவிழா, சப்பரை திருவிழா, தேர் திருவிழா போன்றவை சம்ஹார உற்சவங்களை குறிக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. நாளைய தினம் பௌர்ணமியிலே, ஆனி மாதத்து பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவத்தோடு நிறைவு பெறுகின்ற வகையிலும் இவ்வாறு இந்த ஆலய வழிபாடுகளிலே நாம் சென்று இறை பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும். பொதுவாக இந்த உற்சவங்களிலே இறைவனுடைய ஐந்தொழிலை குறிப்பன இந்த உற்சவங்கள். சிருஷ்டி, திதி, சம்ஹாரம், திரோபவ, அனுக்கிரகம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்ற ஐந்தொழிலை குறிக்கின்ற வகையிலே நடைபெறுவது இந்த மகோத்சவம். இவ்வாறான மகோத்சவங்கள் நடைபெறுகிற ஆலயங்களில் நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்து, தீச்சட்டி எடுக்கக்கூடியவர்கள் கற்பூர சட்டி எடுத்து அங்க பிரதர்சனம் செய்து இவ்வாறு வழிபாடுகளிலே ஈடுபடுவார்கள். அவ்வாறு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை மீன்பாடும் தேன்னாடு என்று போற்றுகின்ற கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு வாழைச்சேனை பாசிக்குடா என்கின்றதாகிய இந்த பதியிலே 3 பக்கங்களும் கடலால் சூழப்பட்ட முனை முருகன் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகம். பாசிக்குடா முனை முருகன் இந்த சுனாமி காலத்திலே பேரழிவை கண்ட இடம். அதன் பின்பு புனருத்தாரணம் செய்யப்பட்டு இப்பொழுது மகா கும்பாபிஷேகத்தை செய்வதற்கு ஆலய நிர்வாக சபையினர்கள் முன்வந்திருக்கிறார்கள். இந்த மகா கும்பாபிஷேகமானது 26/6/2024 பஞ்சகுண்ட பட்சமாக ஆரம்பமாகி 27ஆம் தேதி வியாழக்கிழமை தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்போடு 28/6/2024 வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அனைத்து அடியார்களும் இந்த கும்பாபிஷேகத்திலே கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்றைய கால சூழலிலே திரு அவை பல்வேறு பங்கு தளங்களாக திரு அவையாக அவை இயங்கிக் கொண்டு வருகின்றன. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊரிலும் ஆக குறைந்தது ஒரு ஆலயமாவது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆலயத்தை மையமாக கொண்டு மக்கள் ஒரு கிறிஸ்தவ குழுமமாக குடும்பமாக வாழ வளர அழைக்கப்படுகின்றார்கள். இப்படி இயங்கிக் கொண்டு வருகின்ற எங்களுடைய சமயத்தை அல்லது சமய அனுசரிப்புகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பலர் இன்றைய காலகட்டத்திலே பல்வேறு ஈடுபாடுகளினாலே அல்லது பல்வேறு அவர்களுடைய கவலைகளினாலே அல்லது பல்வேறு கவர்ச்சிகளினாலே அவர்கள் கவரப்பட்டதினாலே ஈடுபடுகின்றதினாலே இந்த ஆலயத்தை தேடுவதும், இந்த ஆலயத்தை தேடுவது என்பது ஆண்டவரை தேடுவது என்பதாகும். ஆலயத்தில் மட்டும்தான் கடவுள் இருக்கின்றார் என்பதல்ல, எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இந்த கடவுள் உரைகிறார், ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இந்த கடவுள் பிரசன்னமாக இருக்கின்றார். ஆனால் ஆலயம் என்பது மக்கள் எல்லோரையும் இணைத்து ஒன்றாக்கி இந்த இறைவனை வழிபடுவதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், இந்த எங்களுடைய சமூகத்திலே பல ஆலயங்கள் புனரமைப்பு செய்யப்பட்டு அல்லது பெரிதாக அது கட்டப்பட்டு அவை அழகுற அமைக்கப்பட்டு இந்த ஆலயம் அவர்களுடைய விசுவாசத்தின் இறை நம்பிக்கையின் அன்பின் அவர்களுடைய அந்த பங்கு தளம் அல்லது அந்த குழுமத்தினுடைய ஒரு பெரும் வெளிப்பாடாக ஒரு சாட்சியமாக மலர்ந்து கொண்டிருக்கின்றது. நற்செய்தியை பார்க்கின்றோம். இந்த இயேசுவை தேடி பலர் பல்வேறு ஊர்களில் இருந்தும் நகரங்களில் இருந்தும் வந்தார்கள் என்று ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இந்த நற்செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள். இயேசுவை தேடி பல ஊர்களில் இருந்தும் பெருந்திரளான மக்கள் வந்தார்கள் என்று அந்த ஊர்களுடைய பெயர்களை எல்லாம் அங்கு குறித்து இந்த இயேசுவை தேடி வந்தார்கள், அவருடைய போதனையை கேட்பதற்கு வந்தார்கள், அவரால் குணம் பெறுவதற்கு வந்தார்கள், அவருடைய மன்னிப்பை பெறுவதற்கு வந்தார்கள் என்று இயேசுவை தேடுதல். இந்த இயேசுவை தேடுதல், ஆண்டவரை தேடுதல் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலேயும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரும் கொடையாக இருக்கின்றது. புனித அகுஸ்தீனார் சொல்லுவார், என்னுடைய ஆன்மா, என்னுடைய உள்ளம் தாக வேட்கை கொண்டிருக்கின்றது, அது அந்த ஆண்டவரிலே அது நிறைவு காண வேண்டும் என்று சொல்லி. இந்த இறைவனை தேடுதல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய ஒரு உரிமையும் கடமையுமாக இருக்கின்றது. நாங்கள் இந்த ஆலயத்திற்கு போவதற்கு நேரமில்லை என்று சொல்லுவோம், இந்த ஆலயத்திலே இவ்வளவு நேரத்தை நாங்கள் செலவழிப்பதற்கு எங்களுக்கு விருப்பமில்லாமல் இருக்கின்றது என்று சொல்லுவோம். அல்லது இந்த ஆலயத்துக்கு போவதனாலே எங்களுக்கு என்ன பயன், எங்களுக்கு இந்த ஆலயம் வழிபாடுகள் தேவையில்லை, என்னால் என்னுடைய ஆற்றல் திறமைகளுக்கு ஏற்ப வாழ முடியும், நான் மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன், ஆகையினாலே இறைவன் எனக்கு தேவையில்லை என்று சொல்லலாம். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இறைவன் எனக்கு வேண்டுமா வேண்டாமா? இந்த இறைவன் யார் எனக்கு? இந்த இறைவனுடன் செல்லுவதனாலே எனக்கு என்ன பயன்? இறைவன் தருகின்ற அந்த அருள் வளங்கள் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கை முழுமையடையாது. இந்த இறைவனை பார்த்து நாங்கள் மன்றாடாமல் எங்களுடைய ஆற்றல்கள் திறமைகள் எல்லாம் தோற்று போகலாம். இந்த இறைவனுடைய பிரசன்னத்தை நாடுவது என்பது எனக்கு இறைவன் தனிப்பெரும் கொடையாக கொடுத்த ஒரு அருள் வளமாக நாங்கள் கருதி இந்த ஆலயத்தை நாங்கள் நாடுவோம், இறைவனுடைய பிரசன்னத்தை நாடுவோம். தனித்தும் கூட்டாகவும் இருந்து நாங்கள் வழிபடுவதற்கு, எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக இருந்து மன்றாடுவதற்கு ஒரு சில நிமிடங்களையாவது ஒதுக்கி இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு எவ்வாறு இந்த மக்கள் பல்வேறு ஊர்களில் எல்லாம் இருந்து இந்த இயேசுவை தேடி நாடி ஓடி சென்றார்கள், விரைந்து சென்றார்கள், வெகு தூரங்களை அவர்கள் கடந்து சென்றார்கள் என்று கூறப்படுகின்ற அந்த அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய அனுபவமாக ஏற்றுக்கொள்வதற்கு
ஆண்டவரை நாங்கள் அனுதினம் தேடுகின்ற மக்களாக திகழ அருள் வேண்டி நிற்கின்றோம். ஆமீன். நாம் எல்லோரும் இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சடலம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதில் இருக்கக்கூடிய அல்குர்ஆனிய விஞ்ஞானிய உண்மை, இதை பற்றி எம்முடைய சமூகம் அதை போன்று மாற்று மத சமூகத்திற்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதாவது 1848ஆம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள். இந்த சடலம் அதே போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த எகிப்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எகிப்திலே பிரபலியமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள். முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை. அந்த எகிப்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சடலத்தை அப்படியே கெய்ரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள். ஆனால் 120 வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர், இவருடைய பணி, இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார், எகிப்திலே கெய்ரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம், பழமை வாய்ந்த ஒரு சடலம், பல 100 வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார். அங்கே போய் அந்த கெய்ரோ மியூசியத்திலே பார்க்கின்றார். அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது. எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்கப்பெறவில்லை, இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வு அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எகிப்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள், நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்று இந்த சடலத்தினுடைய ஆய்வை உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன், இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன், இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த நேரம் எகிப்திய அரசாங்கம் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள். சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே, தன்னுடைய ஆய்வறையிலே வைத்து ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார், இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது, உவராக இருக்கின்றது. உடனே இந்த மேரிஸ் புக்கையில் யோசிக்கின்றார், இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா, முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முனைகின்றார். அந்த காலத்திலே பைபிளில் இருந்த 2 வகை இருக்கின்றது. புதிய நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அதிலே ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் என்ன ஆவான், அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை. உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வர சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா, இந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை. அந்த நேரம் இந்த மேரிஸ் புக்கைலுடைய ஆய்வறையில் இருந்த ஒரு முஸ்லீம் வாலிபர், அவருடைய நண்பர் சொல்கின்றார், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது, அதாவது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீரம் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரிஸ் புக்கைல் அரபு தெரிந்தவர் திகைத்து போகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா, கொண்டு வாருங்கள் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள். பார்க்கின்றார்கள், அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது. என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஃபிர்அவுனை கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய நேரம் ஃபிர்அவுனை பார்த்து சொன்ன அந்த வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனைக, இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். இன்ன கசீரம் இன்னாஸ் ஆயாத்தினா லகாஃபிலோன், ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரிஸ் புக்கைல் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார், தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார். உடனே வெளியே வருகின்றார், வந்து சொல்கின்றார், மக்களே நிச்சயமாக சத்தியமாக இது 1200 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிர்அவுனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார். அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கெய்ரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் மேரிஸ் புக்கைல் இந்த அல் குர்ஆன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். உண்மையான விஞ்ஞானத்தை, சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல் குர்ஆனா பைபிளா, அதிலே அல் குர்ஆனுடைய மகிமையை, அல் குர்ஆனுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதன் பின்னால் மேரிஸ் புக்கைல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் யோசிக்க வேண்டும், எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிர்அவுனுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும். ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி, இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி